இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று பரலோகத்தில் தூதர்கள் தேவனை துதித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எப்பொழுதுமே தேவனை துதித்து கொண்டிருக்கிறார்கள். அதே போலத்தான் பவுலும் சீலாவும் பாடி துதித்த பொழுது சிறைச்சாலைகளை கட்டுகளை உடைத்தெறியப்பட்டது என்று பரிசுத்த வேதாகமம் சொல்கின்றது. பாருங்கள் பாருங்கள், தேவனை துதிக்கின்ற பொழுது விடுதலை. எரிகோவை சுற்றி ஜனங்கள் துதித்து பாடியபோது எரிகோ மதில் உடைத்தெறியப்பட்டது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 136 சங்கீதம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்றும் உள்ளது. கிருபை 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 என்றும் உள்ளது. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்புகிறவன்கள் பாக்கியவான்கள். ஆமென். கர்த்தரை தன் தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. பல்வேறு வேத வசனங்கள், திரளான வேத வசனங்கள் கிருபையும் இரக்கத்தையும் குறித்து துதித்து பாடுவதை குறித்து. துதி எடுத்தால் பாருங்கள் விடுதலை. துதியினால் தான் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த முடியும். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை துதிக்கின்ற பொழுது இரக்கம் வெளிப்படும், கிருபை வெளிப்படும், அன்பு வெளிப்படும், பரிசுத்தம் வெளிப்படும், நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தைகள் வெளிப்படும். ஹல்லேலூயா.